கலை இலக்கிய விருதுகளில் மத்திய அரசின் தலையீடு ஆபத்தானது. சாகித்ய அகாடமி விருது நிகழ்ச்சி ரத்தானதால் தமிழக அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் தேசிய அளவிலான செம்மொழி இலக்கிய விருதுகள் வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதல் கட்டமா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, வங்காளம் மற்றும் மராட்டிய மொழிகளில் வெளியாகிற தலை சிறந்த படைப்புகளுக்கு செம்மொழி இலக்கிய விருது என்ற பெயரில் அந்த விருது வழங்கப்படும். விருதோட தலா 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்படும். படைப்புகளின் இலக்கியத்தையும் வெளிப்படையான தேர்வுமுறையும் உறுதி செய்யும் விதமாக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், விருதாளர்கள் அடங்கிய குழு ஒவ்வொரு மொழிக்கும் தனியே அமைக்கப்படும். புரவலர் பணியை தமிழ்நாடு அரசு மன நிறைவோடு மேற்கொள்ளும். அடுத்து அமைய போறதும் திராவிட மாடல் 2.0 ஆட்சிதான். அப்போ இதைவிட பெரிய அளவில் உலகத்தோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த பன்னாட்டு திருவிழாவை நிச்சயமாக நடத்துவோம். தமிழ்நாடு முழுவதும் பல பிரம்மாண்ட நூலகங்களை அறிவு கோயில்களாக எழுப்புவோம், அறிவுத்தை வளர்ப்போம், வெல்வோம் ஒன்றாக. நன்றி. டாஸ்மாக் வருமானத்தை பெரிதாக பார்க்கும் திமுக அரசு இனியொரு முறை தப்பித்தவறி கூட தமிழகத்தை ஆளக்கூடாது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் ராஜ்பாரி மாவட்டத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் காரில் வந்தவர்கள் பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்காமல் தப்பி செல்ல முயன்றனர். அதை தடுக்க முயன்ற ரிஃபான் சாகா என்ற இந்து ஊழியர் மீது காரை ஏற்றி கொலை செய்து தப்பித்துள்ளனர். கவுகாத்தியில் பகுரும்பா தவோ நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் அஸ்ஸாம் மாநிலம் முன்னேற்றம் அடைவதை காங்கிரஸ் விரும்பவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். நண்பர்கள் சேர்ந்து பொங்கல் பண்டிகை கொண்டாட ஆந்திரா சென்று திரும்புகையில் திருவள்ளூரில் வங்கி ஊழியர் உட்பட வாலிபர்கள் 2 கஞ்சா போதை கும்பல் கல்லால் அடித்து கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் 29 மாநகராட்சிகளில் மொத்தமுள்ள 2869 வார்டுகளுக்கு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 1425 வார்டுகளை கைப்பற்றி பாஜக அமோக வெற்றி பெற்றுள்ளது. அழகான பெண்ணை பார்த்தால் ஆண்களின் மனம் அலைபாயும், இது பாலியல் வன்கொடுமைக்கு வழிவகுக்கும் என மத்திய பிரதேசத்தின் காங்கிரஸ் எம்எல்ஏ ஃபூல் சிங் பைரியா தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் அவுரா, அஸ்ஸாமின் குவஹாத்தி இடையிலான ஸ்லீப்பர் எனப்படும் படுக்கை வசதியுடன் கூடிய முதல் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று துவங்கி வைத்தார். காசி தமிழ் சங்கமத்தில் கலந்து கொண்ட நாமக்கல் இளைஞர் பிரகாஷ் பழனிவேலின் நேர்மையான கருத்துக்கள் தம் இதயத்தை தொட்டதாக பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். தர்மம்தான் நம் அனைவரையும் இயக்கும் சக்தி என்று आरएसएस தலைவர் டாக்டर मोहन भागवत தெரிவித்துள்ளார். नरेंद्र भाई को, मुझको या हमारे जैसे अनेक लोगों को ड्राइव करने वाली एक ही शक्ति है. आपको भी वही शक्ति ड्राइव कर रही है.
वो शक्ति जहां ड्राइव करती उस गाड़ी में हम बैठे तो हमारा एक्सीडेंट कभी नहीं होगा। उस ड्राइवर का नाम है धर्म। பீகாரில் கட்டப்பட்டு வரும் ராமாயண கோயிலுக்காக தமிழகத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட உலகின் மிகப்பெரிய 33 அடி உயர பிரம்மாண்ட சிவலிங்கம் அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் முன்னிலையில் நிறுவப்பட்டது.